வணக்கம் buddies. அதாவது இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்ம பேய் ஸ்டோரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு செக்மெண்ட்டே வச்சு அது ஒரு சீரீஸாக கொண்டு போகலாம் நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த சீரீஸோட நேம் சொல்லுகிறோம், மொட்டை மாடிகளும் பேய் கதைகளும். ஆனால் பட் நாங்கள் இப்போ மொட்டை மாடியில் வீடியோ எடுக்கலை. மழை வருது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய். ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற கோடநாடு. அந்த கோடநாட்டில் வசிக்கிறவன் தான் கிஷோர். என்னதான் கிஷோர் அங்கே ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சிருந்தாலும் சரியான வேலை அங்கே கிடையாது. அதனால் அவன் சென்னைக்கு வேலை தேடி வரான். சென்னைக்கு வந்த கிஷோர் பல ஐடி நிறுவனங்களை போய் ஏறி இறங்குறான். அவனுக்கு எங்குமே வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ரூம்லேயே போய் இவனும் ஒரு ரூம்மேட்டாக ஆகிறான். அதில் ஒரு 2-3 நாள் கடந்து போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஷோர் நீ எங்கெங்கே போனாலும் உனக்கு கிடைக்காது வேலை, ஏன்னா நீ ஃப்ரெஷரு, அது வேறு நீ கிராமத்துலேருந்து வந்திருக்க பையன், இங்கே படித்தவங்களே ரொம்ப பேர் ரோட்டில் தான் இருக்காங்க, நீ என்ன பண்ணுற எங்கள் கூட ஜொமேட்டோ ஓட்ட வந்துடு, 15,000க்கு மேலேயே சம்பாதிக்கலாம் மாதம் அப்படின்னு சொல்கிறான். கிஷோர் யோசித்து முடிவு எடுத்துகிட்டு சரி ஓகே ஜொமேட்டோ நானே உங்கள் கூட ஓட்ட வரேன்டா, அது ஆனால் என்கிட்ட பைக் இல்லைன்னு சொல்கிறான். கூட இருக்கிற ஃப்ரெண்டு கணேஷ் என்ன சொல்கிறான்னா, என் பைக்கு 2 பைக் இருக்குடா, நீ ஒன்று எடுத்து ஓட்டு, நீ ஒரு பைக்கை வாங்கின பிறகு என்கிட்ட ரிட்டர்ன் கொடுன்னு சொல்கிறான். சரி ஓகே இது நல்ல ஐடியாவே இருக்குடா, நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஓட்டிட்டு நான் பைக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவனும் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறான். நல்லபடியாக ஒரு 2-3 மாதம் போகுது. 2-3 மாதத்துக்கு பிறகு இவன் ஒரு இஎம்ஐயில் செகண்ட்ஸில் ஒரு பைக் வாங்குறான். சரியா 2023 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நைட் வரைக்கும் தான் இவன் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஜூன் மாதம் அவன் ரேப்பிடோ ஓட்டி நல்லாவே சம்பாதிக்கான். ஸோ என்னென்னா சம்பாதிச்சாலும் அவனுக்கு பணம் பத்தலை. ஸோ அவன் என்ன பிளான் பண்ணுறான், ஒரு 6 மாதம் நல்லா கற்றுக்கணுமே அப்படின்னு சொல்லி டிசம்பர் 23ஆம் நைட் அன்றைக்கி தான் நைட்டில் நம்ம வண்டி ஓட்டலாம்னு சொல்லி நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அன்றைக்கி தான் அவனுக்கு ரொம்ப பெரிய சம்பவமே நடக்குது. நைட்டில் ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த மாதம் எப்படின்னா நைட்டில் ஓட்டினா இன்சென்டிவ் அதிகமாக வரும். அது இல்லாமல் மழை வர மாதம், ஏன்னா ரெண்டுமே சேர்த்து அதிகமாக இன்சென்டிவ் வரதுனால நைட்டில் ஓட்டலான்னு பிளான் பண்ணுறான். அப்படி நைட்டில் ஓட்டலான்னு பிளான் பண்ணும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஆர்டர் வருது. என்னான்னு பார்த்தா அவனுக்கு நைட்டு ஆர்டரும் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டரே ரொம்ப லாங்கான ஆர்டர். ஸோ இவன் வந்து போகலாமா வேணாமா ஒரு டிசிஷன்லேயே இருக்கான். அப்போது அந்த கஸ்டமர் அவனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறான்னா, இன்னுமே எனக்கு ரொம்ப பசிக்குது, ஸோ இங்கே வந்து லொக்கேட் பண்ணால் எந்த டெலிவரி பாயும் வரமாட்டாங்க, ஸோ நீங்கள் வந்து ப்ளீஸ் எனக்கு வந்து டைமாமல் எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. ஆனால் பட் இவன் வந்து வேணாம் மேம் எனக்கு ரொம்ப லாங்காக இருக்குது, ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டால் கூட நான் வரல மேம் அப்படின்னு சொல்லி அவனோட விஷயத்தை எடுத்து வைக்கிறான். ஸோ ஆனால் அந்த லேடி வந்து இல்லைங்க எனக்கு ரொம்ப பசிக்குது, யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, ஸோ நீங்கள் வந்து எட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் லேடின்னு சொல்கிறான். அந்த லேடி பேசுகிற வாய்ஸ் வந்து ஒரு 25-26 அந்தமாதிரி ஏஜில் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்குது. அந்த லேடி கால் பண்ணனையும் பேசின கிஷோர் அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிவிட்டு அவன் என்ன யோசிக்கிறான்னா, இங்கேருந்து 15 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வர்றது பெருசாக இல்லை, பட் அந்த இடம் எப்படி இருக்குமோ அவனுக்கு தெரியல, ஏன்னா இருட்டாக இருக்கும் அந்த இடம். அது எப்படி சென்னைக்கு அவுட் ஆஃப் சிட்டி 15 கிலோமீட்டர் அவுட்டர் அது. அதனால் யோசிச்சுட்டு போகலாமா வேணாமா, இல்லை ஆர்டரை கேன்சல் பண்ணிடலாமா, இல்லைனா அவன் ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டு அவன் நைட்டு ஃபுல்லாக ஓட்டினா கூட அந்த அமௌண்ட்டு வராது, அந்த ஆப்பில் காட்டின அமௌண்ட்டு வராது அவனுக்கு. ஒரு சிங்கிள் ரைட்லேயே ஒரு 2 நாளைக்கு அவன் வேலைக்கு போக தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் ப்ரைஸ் பண்ணி வருது அந்த ஆர்டர். ஓகே, அதனால் அவன் என்ன பண்ணுறான், கடைக்கு போய் ஃபுட்டை பிக்கப் பண்ணிக்கிட்டு அவன் அந்த லேடி சொன்ன இதுக்கு போகிறான். போயிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்ட பிறகு அவன் அந்த லேடி சொன்ன மாதிரியே இடிஞ்சு பாலடைஞ்சு போன கட்டடங்கள் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு ஒன்று கூட இல்லை, இடிஞ்சு பாலடைஞ்சு போன கட்டடங்கள் மட்டும்தான் அங்கே இருக்குது. மனிதன் வாழ தகுதி இல்லாத இடம். அங்கே போயிட்டு அந்த மேமுக்கு கால் பண்ணுறான், கால் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் அங்கேயே வெயிட் பண்ண இவன் உடனே யோசிக்கிறான், நம்மளுக்கு இந்த இடத்துல எதனா ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி வெளியே போகிறது, அவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறது, அப்படின்னு ஒருவேளை ஸ்கேமாக இருக்கலாமோன்னு அவன் யோசிக்கிறான். அவன் ஏன் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணலான்னு ஒரு எதுக்காக யோசிச்சுன்னு இருக்கானா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடெண்ட்டாக இவன் அந்த இதுக்கு யோசிக்க வச்சிருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு இனிமேல் ஒரு ஃபேக் கார்டில் மாட்டி அவங்க ஃபோனு காசு வண்டி எல்லாத்தையும் புனிங்க வச்சுட்டு ஸோ அவன் அடித்து அனுப்பியிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக இவங்க 5 பேரும் சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நைட்டில் யார் ரைடெலாம் ஓட்ட போகிறாங்களோ ஸோ அவங்க ஒரு அப்டேட் பண்ணுற விதமாக தான் இவங்க ரூம்மேட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவனும் அதில் அப்டேட் பண்ணிவிட்டு இவனும் அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறான். அதுக்கப்புறம் கிஷோர் வாட்ஸ்அப் குரூப்பில் லொக்கேஷன் அப்டேட் பண்ணிவிட்டு திருப்பி வண்டியை அந்த லெஃப்ட் எடுத்து மண் ரோட்டில் இறக்குறான். இறங்கி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து இறங்கி அவங்களுக்கு கால் பண்ணால் காலும் ரீச் ஆகலை. அதனால வண்டியிலேருந்து கீழே இறங்கி பைக் ஆரனை ஹெவியாக அடிக்கிறான். அடித்த பிறகு அவங்க மனுஷன் நடமாட்டம் இல்லாதனால ஃபுல்லாக நாய்ங்க தான் நைட்டு ஃபுல்லாக குலைக்குதுங்க. அதுக்கப்புறம் இவங்க கிஷோர் பயந்து வண்டியில் ஏறி உக்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியிலேயே உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு கால் வருது. கால் என்ன பண்ணுறேன், சார் நான் உங்களை பார்த்துட்டேன் சார், அந்த வீட்டில் இருந்து இப்போ நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருந்து ஒரு 200 மீட்டர் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், ஏன்னா ஜொமேட்டோ இதுவில் நான் கரெக்டாக என் வீட்டை பின் பண்ண முடியல சார், நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் 200 மீட்டர் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இவனும் அந்த லேண்ட்மார்க் ரீச் ஆனோடனே ஸோ ஒரு 200 மீட்டர்ஸை வர சொல்லி அந்த ஃபோன் கால் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவனும் அந்த 200 மீட்டர் ரீச் பண்ணிவிட்டு ஸோ சைடில் திரும்பி பார்க்கலாம். ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பாலஞ்ச பில்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அங்கே தான் அந்த பாட்டி இருக்காங்கன்னு சொல்லி ஃபோன் காலில் சொல்கிறாங்க. ஸோ அந்த பாட்டி என்னன்னா, நான் உங்களை பார்த்துட்டேன், என்னை மேலே ஃபுட்டை டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் பட் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் உங்களை நான் பார்த்ததே இல்லை, உங்களை பார்க்காம நான் அப்படி மேம் நான் ஃபுட்டை டெலிவரி பண்ண முடியும், ஸோ நீங்கள் கீழே இறங்கி வாங்க மேம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ சொன்னால் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எனக்கு காலில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, ஸோ என்னால் நடக்க முடியாது, ஸோ ப்ளீஸ் எனக்கு மேலே எடுத்து கொடுங்கன்னு சொல்லி இவன் சொல்கிறான். ஸோ இவனும் ஓகே சரி மேம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவனும் இறங்கி அந்த ஸ்டெப்ஸ் ஏறி லெஃப்ட் சைடில் ரைட் சைடு ரூமுக்கு போகிறான். பாட்டி நான் வீட்டு வாசலில் பார்சலை வச்சிடுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு உள்ளே வர பயமாக இருக்குது, இல்லைனா நீங்கள் வாங்க உங்கள் கையிலேயே கொடுத்துட்டு நான் போயிட்டேன் பாட்டி, எனக்கு நான் பெட்ரோல் செலவு மட்டும் ரிட்டர்ன் போகிற பெட்ரோல் செலவு கொடுத்துருங்க பாட்டி சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நான் ஆல்ரெடி அந்த ஜொமேட்டோ ஆப்லேயே நான் பே பண்ணிட்டேன் தம்பி, நீ உள்ளே கொடுத்துரு, நான் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன், நீ உள்ளே கொடுத்துட்டு உனக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன் தம்பி சொல்கிறேன். என்னடா இந்த பாட்டி இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு திருப்பியும் அந்த பார்சலை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் கொடுக்குறான். அந்த பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி என்னங்க பாட்டி பார்சல்னு சொல்லும்போது அந்த ஓரமாக வச்சுட்டு போப்பான்னு சொல்கிறாங்க. இவன் வச்சுட்டு கீழே இறங்கி கரெக்டாக அந்த வாசல் படி தாண்டும் போது அந்த பாட்டி கத்துறாங்க, ஏய் நில்றான்னு சொல்கிறாங்க. அப்படி எதுக்குன்னு இவன் திரும்பி பார்க்குறான். நான் கேட்ட ஆர்டர் என்னது, நீ எடுத்துன அந்த ஆர்டர் என்னன்னு பாட்டி கேட்குறாங்க. என்னடா இந்த பாட்டியோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி உள்ளே போய், என்ன பாட்டி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நான் இவ்வளோ தூரம் எடுத்துனதை கொடுத்ததே பெருசு, நீங்கள் சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க சொல்கிறான். அதெல்லாம் ஓகே தானே, நான் ஆர்டர் பண்ணது என்னது, நீ எடுத்துன்னு வந்தது என்னதுன்னு கேட்குறான். அப்படி என்ன பாட்டி எடுத்துன்னு வந்தேன்னா நீயும் ஆர்டரை தொடர்ந்து பார்த்து சொல்கிறாங்க. கிஷோர் அந்த ஆர்டரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படி எப்படின்னா அந்த வெள்ளை கலர் புழுங்க, அந்த நாயெல்லாம் ரோட்டில் சுற்று கிடக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் புழு இருக்குது. என்ன பாட்டி இப்படி இருக்குன்னா அந்த பாட்டியை திரும்பி கிஷோர் கேட்குறான். அந்த பாட்டி நான் ஆர்டர் எடுத்துனா நீ ஆர்டர் எடுத்துன்னு வந்தேன், என்ன கேள்வி கேட்குறேன், நானே பசிக்குதுன்னு ஆர்டர் போட யாருமே வரல, நீ மட்டும் தான் வந்த, 1 hour வெயிட் பண்ணியே நீ இப்படி எடுத்துன்னு கொடுத்து அந்த கிஷோர் நான் சொல்கிறேன், பாட்டி இது மேலே தப்பு இல்லை, நீங்கள் ஜொமேட்டோ ஆப்லேயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, நான் எடுத்துன்னு வர்றது மட்டும் தான் என் வேலை, உங்களுக்கு தேவைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க அதில் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் திரும்பி கீழே இறங்கி படிக்கிறதுலேருந்து கீழே இறங்கி மெயின் கேட்டு அந்த கதவு திறக்கலாம் பார்த்தா கதவு திறக்க மாட்டுது. உடனே மேலேருந்து பார்த்தா அந்த பாட்டி செம்மையாக சிரிக்கிற சத்தம் கேட்குது. இவன் கிஷோர் உடனே பயந்துட்டான். பயந்துட்டு என்ன பண்ணுறான், கிஷோர் அந்த கதவை காலால் எத்தி உதைக்கிறான். உதைச்சு அந்த கதவை திறக்க முடியல. உடனே மேலேருந்து படிக்கட்டுலேருந்து டம் டம் டம்னு சவுண்டு வருது. உடனே கிஷோர் அப்படியே பயந்து திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டி நடந்து வராங்க. உடனே கிஷோர் அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறான், பாட்டி என்ன பாட்டி உங்களுக்கு காலில் உடஞ்சிருக்கு, உங்களால் நடக்கவே முடியாது சொன்னீங்க, இப்போ நடந்து வரீங்க, அது கரெக்டு தான் தம்பி, நான் ஆர்டர் பண்ணது நீ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன்னா நானே சேலஞ்சு பர்சன், என்னால் நடக்க முடியாது, இப்போ தான் நீ அதை எடுத்துகிட்டு வரலையே, அதனால தான் நானே இறங்கி வரேன். பாட்டி என்ன பாட்டி நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, அது என் மேலே தப்பு இல்லை, நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க, நான் எடுத்துகிட்டு அந்த கொடுக்குறது மட்டும் தான் வேலை, அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னு கூட எனக்கு அந்த ஆப்பில் வர நேமில் தான் எனக்கு தெரியும், தவிர நான் என்னால் தொடர்ந்து பார்க்க முடியாது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா ஜொமேட்டோ ஆப்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணேன், உங்களுக்கு கேஷ் ரீஃபண்ட் ஆகிடும். ரீஃபண்ட் எனக்கு பணம் உடனே அந்த பாட்டி நான் சொல்கிறேன், எனக்கு பணம் பிரச்சனை இல்லை, நான் ரீஃபண்ட் பண்ணுவேன், அவங்க எனக்கு பண்ணட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் திரும்பி இதை கேன்சல் பண்ணி திரும்பி ஆர்டர் பண்ணால் அவன் வரது ஒரு 1 hour ஆகிடும், எனக்கு செம பசி எடுக்குது, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே இவன் பயந்து திரும்பி கதவு காலால் உதைக்கும் போது ஒரு கால் அந்த கதுக்குள்ளே மாட்டிக்குது. உடனே பொம்மனி இப்படி ஒரு சவுண்டு பின்னாடி பார்த்தா அந்த பாட்டி ஒரு எத்தி உதைக்கிறாங்க. இவன் எத்தி உதைச்ச பிறகு அந்த பாட்டி யாரோ ஒரு பெண்மணி 25 வயது மிக்க பெண்மணி அந்த பாட்டியை பின்னாடி இழுத்துன்னு போய்
மாடியில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு நீ எப்படி பாட்டி கீழே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கேள்வி விட்டு அந்த பாட்டியை மேலேயே விட்டுட்டு திருப்பி அந்த பெண்மணி கீழே வராங்க. கீழே வந்து அந்த கிஷோர் கிட்ட இருந்து அந்த காலை எப்படியாவது வெளியே எடுத்து அந்த டோரை திறந்து கிஷோரை வெளியே அனுப்பிட்டு சார் நீங்கள் இங்கே இருங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் மேலே போய் கேஷ் மட்டும் எடுத்து நான் வரேன், மேலே போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா ஆர்டர் பண்ணது சின்ன பொண்ணாச்சு, இப்போ இங்கே வந்து பார்த்தா பெரிய பொண்ணுன்னு. ஸோ அது யாரும் இல்லை, அவங்களோட பேத்தி தான். அவங்க பேத்தி தான் அந்த ஆர்டரை வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு அந்த பாட்டியை மேலே விட்டு வந்து கீழே வந்து கேட்குறாங்க, சார் நான் தான் சார் இந்தமாதிரி ஆர்டர் புக் பண்ணேன். ஸோ நான் தான் இனிமேல் அந்த வாங்கிட்டு சாரி சார், என் பாட்டி கொஞ்சம் ஃபிசிக்கலி மென்டலி கொஞ்சம் சேலஞ்ச் பர்சன், ஸோ சாரி சார் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து சாரின்னு கேட்குறாங்க. இந்த பையனும் ஓகே மேம் சாரி என் மேலேயும் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி இவனும் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, ஃபுட்டு என்ன சார் ஆச்சு, நான் கேட்ட ஆர்டர் வேறு, நீ இப்போ எத்தனை அந்த வேறையா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்காங்க. ஸோ அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறேன், மேம் நான் கொண்டு வந்த ஆர்டர் ஒன்று தான், ஆனால் பட் ஃபுட்டில் வந்து புழுவாக இருக்குது, அது நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது மேம். நீங்கள் வேணால் ஜொமேட்டோ ஆப்பில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அவங்கள்ட்ட ரீஃபைண்டடாக கிடைக்கும் மேம், ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒரு டெலிவரி பாய் தான், ஃபுட்டு வந்து கொடுக்கறது மட்டும் என் வேலை அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். அந்த பொண்ணு அவன் பையன் மேலே கை வைக்குது. ஸோ இவன் அந்த திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணோட மூஞ்சி கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. இவன் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுறான். கீழே மயங்கி விழுந்த கிஷோர் திரும்பி எழுந்து பார்க்கும்போது மறுநாள் காலையில் ஒரு 8 மணி வாக்கில் ஹாஸ்பிட்டலில் இருக்க, அவனை சுற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உடனே கிஷோர் நான் சொல்கிறேன், நான் எப்போ இங்கே வந்தேன்னு கேட்குறேன். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறாங்க, உன்னை யாரா அந்த அவுட் ஆஃப் சிட்டிக்குள்ளே போக சொன்னது, அங்கே மனுஷன் நடமாட்டமே இல்லாமல் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுரா, உன்னை யாரா அங்கே போக சொன்னது கேட்கும்போது கிஷோர் நான் சொல்கிறேன், எனக்கு அங்கே ஒரு ஆர்டர் வந்துச்சுரா, கொஞ்சம் காசு ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நானும் போயிட்டேன், ஒரு இதுவில் போய் என்ன நடந்ததுன்னு தெரியல, எழுந்து பார்த்தா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்கிறாங்க, நான் நீ போனது இதுவும் இல்லைடா, அங்கே புக் பண்ணவே ஆள் இல்லைடா, நீ எப்படிடா போவேன்னு கேட்கும்போது நீ ரோட்டில் படுத்து கிடந்திருந்த, அது ஒரு பக்கம் இருக்குது, வண்டி ஒரு பக்கம் இருக்குதுடா, நீ ஒரு பக்கம் உடம்புல துணி இல்லாமல் படுத்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது கிஷோர் நான் சொல்கிறான், என்னடா போய் சொல்லாதீங்களா, நான் எதுக்கடா அதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது இந்தாடா வீடியோவோ பாடுறான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் காட்டானுங்க கிஷோர் கிட்ட. கிஷோர் உடனே என்ன சொல்கிறான், எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலடான்னு சொல்லும் போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஓகேப்பா நீ தெரிஞ்சுட்ட, ஈவினிங் 5 o'clock மேலே நீ டிஸ்டர்ஜ் ஆகி வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய் கிஷோருக்கு என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கி நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு நல்லபடியாக தூங்குறாங்க. கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு கிஷோருக்கு தூக்கத்துலேருந்து மயக்கத்துலேருந்து முழிப்பு வந்துருச்சு. வந்து கிஷோர் என்ன பண்ணுறான், உடனே கீழே இறங்கி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த பாலடைஞ்ச கட்டடத்துக்கு இருந்தது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டெலிவரி பண்ண போனேன் அந்த இடத்துக்கு வண்டியை எடுத்துகிட்டு போகிறான். போயிட்ட பிறகு அவன் கண்ணுக்கு ஒரு காதலி தெரிகிறான். அந்த காதலி யாருன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ண 25 வயது தக்க பெண்மணி. அங்கே போன கிஷோர் அந்த பொண்ணு கூட தகாத உறவில் ஈடுபடுறான். அவனுக்கு அந்த உருவம் ஒரு பெண்ணால் தெரியுது, ஆனால் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இல்லை. இதேமாரி கரெக்டாக அந்த 12 மணிக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் நடந்த பிறகு திரும்பி 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து கம்மியாக தூங்கிடுறான். இதேமாரி ஒரு 4-5 நாள் போயிட்டே இருக்கு. திடீர்னு என்ன பண்ணுறான், 12 மணிக்கு எழுந்து போகும்போது எழுந்து போய் அவன் அந்த இடத்துக்கு போன பிறகு கணேஷ் எழுந்துக்கிறான். 1 மணிக்கு திடீர்னு அவன் முழிக்கு வந்ததுன்னா கணேஷ் எழுந்தி கிஷோர் எங்கன்னு தேடி பார்க்கும்போது எல்லா பசங்களும் எழுந்துட்டாங்க. எழுந்து தேடி பார்க்கும்போது கிஷோர் இல்லை, முடிச்சுட்டே இருக்காங்க. முடிச்சுட்டு இருக்கும்போது 3 மணிக்கு கிஷோர் வரான். வந்த பிறகு எங்கடா போனேன்னு கேட்டான். இல்லை நான் இதுமாரி கொஞ்சம் வேலை, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லும் போது அப்படியே சமாளிச்சுட்டான். அவன் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டான். இதேமாரி ரெகுலராக 4 நாளும் நடக்குது. ஸோ 5ஆவது நாள் நாளும் கிளம்பி போகும்போது இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, இவன் பண்ணுறது தப்பாக இருக்குது, வாங்க நம்ம போய் ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் 4 பேரும் கிளம்பி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போனால் கிஷோர் அவனோட லவ்வர் கூட தனியாக உட்காந்து பேசிடுறான். ஸோ இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா யாருமே இல்லாங்க, யார் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொன்னால் நம்ப மாட்டான். இதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரூஃபாக நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அவனோட கணேஷ் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி அளவில் இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸும். ஸோ கிஷோர் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே இவங்க தான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு தூங்குறமே ஒரு ஆக்டிங் ஒன்றும் பண்ணிடுறாங்க. ஸோ காலையில் எழுந்துச்சி கேட்கும்போது எங்கடா போனேன் 12 மணிக்கெலாம் எங்கடா கிளம்பி போனேன், எங்கேயுமே ஆளை காணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் வீட்டில் அந்த நீங்கள் தான் ஏதோ மாற்றி சொல்கிறீங்க, ஸோ நான் எங்கேயும் போகலடா, நீங்கள் தான் அந்த தூக்கத்தில் கலக்கத்தில் ஏதோ ஒன்று வளர்றீங்க, ஸோ போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவன் வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டான். அன்றைக்கி நைட்டு கிஷோர் வீட்டுக்கு வரும்போது திரும்பி அவன் ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க, நீ எங்கடா போனான்னு கேட்கும்போது அவன் அப்பவும் போய் சொல்லிட்டு படுத்துடுறான். கரெக்டாக அந்த தூக்கத்துலேயே ஒரு 12 மணி அப்படியே அவனுக்கு முழிப்பு வருது.
ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவன் வெளியே இருந்து கிஷோர் இருந்து வெளியே கிளம்பும் போது அவன் கை காலெல்லாம் கட்டி போட்டுறான், கட்டில் கட்டி போட்டுட்ட பிறகு அவன் கத்துறான், விடுங்கடா நான் வெளியே போனோம்டான்னு சொல்லும் போது கணேஷ் நான் சொல்கிறான், எங்கே போகிறேன் நைட்டு 12 மணிக்கு சென்னையில் உங்களுக்கு யாரடா தெரியும்னு கேட்குறாங்க. அப்படி திரும்ப இல்லைடா என் ஆள் வெயிட் பண்ணுது, 12 மணி தான் என்னால் பார்க்க முடியும், அது காலையில் என்னால் பார்க்க முடியாது, நீங்கள் உன்னை விடுங்கடா போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன்டா சொல்லும் போது இவங்க விடவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கதவு டாப்பால் பட்டி ஒன்று கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்ட பிறகு திடீர்னு பார்த்தா கதவுலேருந்து டங் டங் டங்னு சவுண்ட் வருது, ஒரு 3-4 தடவை டங் டங்னு சவுண்ட் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னடா நைட் 12 மணிக்கு யாரடா கதவு தட்ட போகிறான்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அந்த 25 வயதுள்ள பெண்மணி வெளியே நிற்கிறாங்க. ஒரு ரெட் கலர் சாரீ அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க, க்ளீனாக தெரியுது, ஃபேஸ் தெரியுது, ஆனால் கால் மட்டும் லேசாக மங்களாக தெரியுது. உடனே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, யார் மாதிரி நீ கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு கிஷோரோட லவ்வர் தான் நான், அவனை கூட்டிகிட்டு போக தான் நான் வந்திருக்கேன், ஏன்னா அவன் நைட்டு 12 மணிக்கு என்னை மீட் பண்ணுவான், இங்கே வரவே இல்லை, டைம் ஆகிடுச்சு, அதனால நானே கிளம்பி வந்துட்டேன்னு சொல்கிறான். உடனே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, யாருமா நீ, அவனுக்கு எப்படிமா அவனுக்கு தெரியும்னு கேட்கும்போது அவன் டெலிவரி பண்ண வரும்போது எனக்கு பல 14 தான் தெரியும், அவனை விடுங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, சரிம்மா நீ உள்ளே வந்து கூட்டிகிட்டு போமா, ஏமா வெளியவே நிற்கிற, உள்ளே வந்து கூட்டிகிட்டு போமா சொல்லும் போது அது என்ன சொல்கிறது, சரி ஓகே நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கும் போது அதெல்லாம் வைக்க முடியும். ஒரு இப்படிதான் ரூமில் ஒரு குட் எனர்ஜி ஒன்று வருது. என்னான்னு பார்க்காம பேக் சைடில் அவங்க எல்லோரும் ஒரு 5-6 பேர் கிராமத்து பசங்கனால அவங்களுக்கு பிடிச்ச ஐயனார் சாமி, ஒரு வேறு கேட்டகரி இருக்கிற சாமிலாம் உள்ளே இருக்குது. அதனால் இந்த பேட் எனர்ஜியால் உள்ளே வர முடியல. ஓகே அதில் வர முடியாதனால தானே நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பேச்சு தோரணை எல்லாமே மாறுது. ஃபஸ்ட்டு அமைதியாக பேசின பெண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு அமானுஷமான அதோட ஒரிஜினல் ஃபேஸு வருது. அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கதவு ஜன்னல் எடுத்து சாத்திட்டு இவங்க அம்மனு படுத்து தூங்கிறாங்க. அன்றைக்கி நாள் அப்படியே போயிடுச்சு. இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திட்டு அதை தூங்கிட்டு அதுக்கப்புறம் சூரியன் உதயம் ஆகிடுச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவன் ரொம்ப நேரமாக கிஷோர் தூங்கிட்டே இருக்காங்க. கணேஷ் எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு விநாயக் எல்லாரும் எழுந்துடுறாங்க. எழுந்த பிறகு இவன் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் நினச்சா நம்ம ஊருக்கார போய் இவனை எப்படியே விட்டுட்டு போக முடியாது, அவங்க அம்மா நம்மளை நம்பி தான் விட்டுருக்காங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஒரு ட்ரிப்பு மாதிரி அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு நம்ம இவனை ஒரு ஐயனார் கோயிலுக்கு கொண்டு போய் இவனை சரி பண்ணாடா, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல தேவை, சொன்னால் பயந்துருவாங்க சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு 4 பேருடைய பிளான் போட்டு இவனை எழுப்பி வாடா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போய் நம்ம ஒரு ட்ரிப்பு மாதிரி 1 டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம், சென்னைக்கு உள்ளேயே ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் சொல்லிட்டு கொண்டு போகிறான். கிஷோர் அவனுக்கு ரொம்ப இந்த பிரச்சனையெல்லாம் அவன் கொஞ்சம் அப்செட் ஆகிருந்தாங்க. பாமரிச்சு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. மாருதி சுசுகி எர்டிகா காரு, அதாவது 7 பேர் போகிற காரையும் புக் பண்ணி டிரைவரோட இன்க்ளூட் புக் பண்ணி ஒரு 6 பேர் கோயிலுக்கு போகிறாங்க. சென்னையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், அதாவது கிண்டிக்கு கிட்டே இருக்கிற ஒரு ஐயனார் கோயில் கிட்ட போகிறாங்க. போயிட்ட பிறகு கோயிலுக்கிட்ட போகும்போது காரை நிப்பாட்டுங்கன்னு கிஷோர் கத்துறான். டிரைவர் என்னப்பா இன்னும் கோயில்கிட்ட இருப்பா உட்காருப்பான்னு சொல்லும் போது உடனே அவன் பேச்சு ஒரு நார்மலாக கிஷோர் எப்படின்னா ஒரு ஜாலியான கேரக்டர், அவன் பேச்சு தோணுன்னா மாறின பிறகு அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கை காலெல்லாம் பிடிச்சிக்கின்னு அதான் நீ அவன் அப்படி தான் சொல்லுவான், அவன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு, அவன் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் அது சரி பண்ணதான் ஐயனார் கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் அவன் என்ன கத்தனா வண்டியை நிப்பாட்டாதீங்கன்னா நீங்கள் ஐயனார் கோயிலுக்குள்ளே போங்கன்னா சொல்கிறாங்க. டிரைவரும் சரிப்பா சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு ஐயர்கிட்ட போய் இந்த மாதிரி இவனுக்கு ஆயிடுச்சு, இவன் என்ன பண்ணுறது கேட்கும்போது சரிப்பா நீ உக்காருப்பான்னு ஐயர் சொல்கிறாரு. ஐயர் சொன்ன பிறகு உடனே அந்த மந்திரம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக சாதாரணமாக அவன் எப்படின்னா ஒரு மந்திரம் பண்ணது கரெக்டான டைமில் நேரம்லாம் வேணும். அப்போதைக்கு என்ன பண்ணுறான், அது வரைக்கும் இவன் தாங்க மாட்டான். ஐயர் சொல்லிட்டு இப்போ ஒரு எலுமிச்சப்பழம் கொடுக்குறாங்க. எலுமிச்சப்பழம் அந்த விபூதி ஐயனார் கிட்ட எலுமிச்சப்பழம் கொடுத்துட்டு நீ வீடு போயிட்டு பாப்பா, நான் ஒரு டேட் சொல்கிறேன், அன்றைக்கி நீங்கள் வாங்க, அன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இவன் சரி பண்ணிடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு இவன் மறுநாளும் அன்றைக்கி நைட்டும் இவங்க அப்படியே அதேமாரி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக ஈவினிங் சுற்றிட்டு வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் அதேமாதிரி தூங்கும்போது திரும்பி நைட்டு 12 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுறான்னா திரும்பி அதேமாதிரி வெளியே போகலாம் ட்ரை பண்ணுறான். இவங்க என்ன பண்ண கதவு பூட்டி சாவியை தலைக்கு கீழே வச்சுருக்காங்க. வச்சுட்டு தூங்கும்போது இவன் டங்கு கதவு நைட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவன் திரும்பி அவன் கை காலை கட்டி போட்டுருக்காங்க. கணேஷ் கை காலை கட்டி போட்டுட்டு விநாயக் காலை பிடிச்சிருக்கான். இவன் கை காலை கட்டி போட்டுட்டு படுக்க வச்சிருக்காங்க. வாயில் துணியை கட்டி போட்டிருக்காங்க. விபூதியை நெத்தியில் வச்சுட்டு அவனை சுற்றி கட்டில் சுற்றி திருநூறு போட்டிருக்காங்க. திருநூறு போட்டு படுக்க வச்சிருக்காங்க. அந்த பொம்பளை அந்த 25 வயசு பெண் இருக்க பார்த்தீங்க சொன்னீங்க, அந்த ஆவி வெளியே இருந்து ரொம்ப சவுண்டு. அதாவது எப்படின்னா இவங்க 5 பேருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கிஷோருக்கு மட்டும் அந்த பிம்பம் தெரிய ஆரம்பிச்சிது, ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி. இப்போ அந்த 5 பேருக்கும் தெரிய ஆரம்பிச்சுக்குது. அது ரொம்ப ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சதுன்னா இவங்க திறக்கவே அந்த அவனுங்களை ஒரு வளையம் மாதிரி போட்டு திருநூறு ஃபுல்லாக சுற்றி ஐயனார் கோயில் திருநூறு சுற்றி அதை நடுவில் அப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்க. சாரி கைஸ்,
நாங்கள் எடுத்த எல்லா ஃபுட்டேஜுமே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்டோரியை ஃபுல்லாக கேளுங்க. இவங்க இதே கண்டினியூஸாக ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த 3ஆவது நாள் இந்த பையனை ஏமாற்றி அதேமாரி கார் புக் பண்ணி கோயிலுக்கு கிளம்புறாங்க. கோயிலுக்கு கிளம்பும்போது அதேமாரி பிரச்சனை. இவன் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணுறான். கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்ச கிஷோர் சாமியாரை பார்த்து அவனை கூட்டின்னு வர்றார். கூட்டின்னு வந்து ஐயனாருக்கு முன்னாடி இருக்கிற கோலத்தில் அவனை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவனுக்கு தேவையான பூஜை எல்லாமே நடத்துகிறாங்க. ஸோ பூஜை நடக்கும்போது அவனோட குரல் மாறுது. என்ன குரல்னா பொண்ணோட குரல். எஸ், அந்த பையனோட உடம்புல அந்த பொண்ணோட ஆத்மா இருக்குது. இப்போது அந்த பொண்ணுக்கிட்டே கேட்குறாங்க, எதுக்கு இவன் உடம்புல பூண்ட, நீ எப்படி செத்த, எதுக்கு இவனை பையன்கிட்ட விட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து, இவன் பார்க்கறதுக்கு என் லவ்வர் மையம் இருக்கான், என் லவ்வரும் இவன் மாதிரி டெலிவரி பாய்டான். ஸோ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் அப்போ தான் அவனை ஃபஸ்ட் டைமாக பார்த்து நாங்கள் நிறைய டைம் வந்து மீட் பண்ண ஆரம்பித்தோம். நைட்டு எங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ட்ரிப்புக்கு போயிருந்தோம். ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் நாங்கள் எல்லாருமே இறந்துட்டோம். ஆனால் பட் எங்கள் பாட்டி மட்டும் தப்பிச்சுக்கினாங்க. ஸோ இப்போ எங்கள் பாட்டி தான் அந்த வீட்டில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. நான் அங்கே பேயாட்டம் சுற்றின்னு இருப்பேன். இதனால தான் நான் எல்லா டெலிவரி பாய்ங்களுக்கும் வலை விரிச்சதில் யாருமே மாட்டல. ஏன்னா அவங்க எல்லாமே லோக்கல் ஏரியாஸ், அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அப்போ தான் கிஷோர் வந்து மாட்டிக்கினான். ஸோ கிஷோர் பார்க்கறதுக்கு என் லவ்வர் மையம் இருக்கான்னு சொல்லி நான் அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்கிறான். ஆனால் இது சாமியார் வந்து, இல்லை இது முடியாது, நீ உன்னோட உலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பேயை ஓட்டுறாங்க. ஸோ ஓட்டி முடிச்சோன்னே ஐயர் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, அவனை எங்கே வேணால் இது ரீடேக் பண்ணிக்கலாம், அவனை எங்கே வேணால் போய்ட்டுருக்கான், ஆனால் சென்னைக்கு மட்டும் வேணாம், பெங்களூர் ஹைதராபாத் அவன் எங்கே போகிறானோ சென்னைக்கு மட்டும் வேணாம், திரும்பி அந்த ஆவி வந்தால் என் கையில் இல்லை, அவன் உயிர் போகிறதுக்கு கூட வழி இருக்குது, அது என் கையில் இல்லை, சொல்லும் போதே விட்டுருன்னு சொல்லும் போதே விநாயகர் கணேசம் சரி ஐயா நான் எத்தனை போய் அவனை வீட்டிலேயே விட்டுறேன், அவன் வீட்டில் சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கிராமத்தால் அதனால கஷ்டப்படுவாங்க, நான் வேறு மாதிரி சொல்லி அவனை வீட்டில் விட்டுருன்னு சொல்லிட்டு சரின்னு ஓகே வீட்டில் எடுத்துன்னு போய் அவன் விட்டுறான். வீட்டில் விட்டுட்ட பிறகு இவனுக்கு எப்பயும் போல் அவங்க அம்மா, அந்த அப்பா, அந்த தங்கச்சி, அவன் அந்த இதுலேயே மெரிச்சாயிட்டு, ஏன்னா கிராமத்து போய் அந்த மாதிரி மெரிச்சாயிட்டு அவனை இதுவாகி இப்போ அந்த இடத்துலேருந்து 2 வருஷம் கழிச்சு திரும்பி சென்னைக்கு வரும்போது அவன் ஜொமேட்டோ ஸ்விக்கி இல்லாமல் அவர் நல்ல ஐடி கம்பெனியில் போய் செட்டில் ஆகிட்டான். இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிறாங்கன்னா, ஸோ நைட் டைம் யாரும் அவசியமாக ஏதாவது எமர்ஜென்சியில் மட்டும் வெளில போங்க. ஸோ அதை தவிர மிச்சம் எல்லா நேரத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதான் நமக்கு நல்லது. நம்ம இருக்கும்போது தான் நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். கீழே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதேமாரி நிறைய இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா, ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்பரும் நம்ம தரோம். ஸோ தனியாக வாட்ஸ்அப்பும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.